ஒவ்வொரு டைமும் இந்த ரெஸ்டாரண்ட்ட நான் கிராஸ் பண்ணும்போது, கூட்டம் சலிக்காம டோருக்கு வெளிய நின்னுட்டே தான் இருப்பாங்க. ஸோ, அந்த அளவுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பயங்கர க்ரவுடடா, பிஸியா தான் இருக்கும். இவ்ளோ பிஸியா இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஒரு நாள் இந்த ஃபுட்ட ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக அதே கியூல நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த எம்டிஆர் ரெஸ்டாரண்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து டபுள் டோரால இருக்குதுங்க. அந்த டபுள் டோர்ல இருக்கக்கூடிய டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான யானை முகத்துல வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ, பார்க்கறதுக்கு அவ்ளோ ஒரு அழகா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வச்சிருக்கிற குத்து விளக்கா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷனல் டச் இருக்கிற மாரி இருந்துச்சு. உள்ள இருக்கிற மக்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்கன்னா, வெளியில கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு டேபிள் கிடைச்சுருங்க. ஸோ அந்த மாரி தான் எங்களுக்கும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா டேபிள் கிடைச்சது. ஹோட்டலுக்கு உள்ள வந்தோனே பிள்ளையார் சிலையும், பெருமாள் சிலையும் ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அவங்க 2 பேத்துக்கும் ஒரு பெரிய நமஸ்காரம் வச்சுட்டு, சரி அடுத்தது நம்ம சாப்பிட போலான்னு போய் டேபிள்ல உட்காந்தாச்சுங்க. மெனு புக்ல நமக்கு புடிச்ச ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். இன்னைக்கு நாங்க மட்டும் இல்ல, எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தாங்க வந்திருக்கிறோம். ஃபுட் ஆர்டர் பண்ணி ஒரு 20 to 25 மினிட்ஸ் கழிச்சு தான் எங்களுக்கு ஃபுட்டே வந்துச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்தது ரவா தோசை. ஸோ ரவா தோசைய டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு டேஸ்ட் பண்ணேங்க. ரவா தோசையோட டேஸ்ட் வந்து நல்லா கிறிஸ்பியா இருந்துச்சு. அதுவும் அந்த சாம்பார் தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. தேங்காய் சட்னியோட டேஸ்ட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இந்த தோசைய வந்து நீங்க லைட்டா தொட்டாவே போதும். எண்ணெய் வந்து அவ்ளோ இருக்குதுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆயில் போட்டு நல்லா கிறிஸ்பியா குடுத்துருக்காங்க. 2 குட்டீஸ் இருக்காங்க. ஒரு பிளைன் தோசை ஆர்டர் பண்ணோம்னா, குழந்தைங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. பட் வந்த பிளைன் தோசை பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா இருந்துச்சு. ஏன்னா யூசுவலா மத்த ரெஸ்டாரண்ட்ல வந்து பிளைன் தோசைன்னா கொஞ்சம் லென்த்தா, நீளமா தருவாங்க. பட் இங்க வந்து சின்ன தோசையா தான் தந்திருந்தாங்க. பட் குழந்தைங்க வந்து அதையும் நல்லா என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பூரி ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷா வந்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சில ஒரு மசாலும், அதுக்கப்புறம் தேங்காய் சட்னியும் குடுத்துருந்தாங்க. பூரியோட அந்த மசாலா சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாவும் நல்லாதாங்க இருந்துச்சு. அடுத்தது பிசிபெல்லாபாத் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு சைட்ல ரைத்தாவும் குடுத்துருந்தாங்க. ஸோ இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் இனிப்பு கலந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ ஜென்ரலா ஒரு பிசிபெல்லாபாத்துங்கிறது ஒரு சாம்பார் சாதம் தான் என்ன பொறுத்தவரைக்கும். அந்த சாம்பார் சாதத்தோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் இனிப்பு சேத்துன மாரி இருந்தனால, டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா தாங்க இருந்துச்சு. குழந்தைங்கலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, இங்க கோலி சோடா இருக்குன்னு சொல்லி கோலி சோடா ஆர்டர் பண்ணாங்க. ஆஹா! நம்ம ஊர்ல இருக்கிற கோலி சோடா இங்க இருக்கும் போலன்னு சொல்லி ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் குடிச்சு பார்த்தா தான் தெரியுது, அது கோலி சோடா கிடையாது. சாட் வாட்டர் மாரியே தான் இருந்துச்சு. ஸோ அதையும் குழந்தைங்க ட்ரை பண்ணாங்க. ஸோ இதுதான் அந்த கோலி சோடா. ட்ரை பண்ணி பார்த்தாங்க. குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கல. அதனால குழந்தைங்க மேங்கோ லஸ்ஸி வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.